உவமையும் கருத்தும் 25. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 25. ஒருவனே ராவண ஆதி பாவகம் உற்றால் போல. இந்த உவமையை சிவஞான சித்தியார் எனும் நூலின் 87வது பாடலில் அருள் திரு அருணந்தி சிவம் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? நாடகத்திற்காக ராவணன் போன்ற பல வேடம் ஏற்று ஒருவன் நடிக்கிறான். ஆனாலும் தன் தன்மையில் அவன் சிறிதும் மாறுபட மாட்டான். இதுவே இந்த உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? நடிகன் பல நாடகங்களில் நடிக்கிறான். அதுபோல இறைவனும் பல தொழில்கள், அதாவது ஐந்தொழில் ஆற்றுகிறான். நடிகன் நாடகத்திற்கு ஏற்ப பல வேடங்கள் தரிக்கிறான். அதுபோல இறைவனும் அவன் ஆற்றும் தொழிலுக்கு ஏற்ப பல்வேறு வடிவங்கள் கொள்கிறான். பல்வேறு வேடங்கள் தரித்தாலும் நடிகன் தன் தன்மையில் சிறிதும் மாறுபட மாட்டான். அதுபோல பல்வேறு வடிவங்கள் கொண்டாலும் பெருமான் தன் தன்மையில் மாறுபட மாட்டான், விகாரி ஆக மாட்டான். இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை சிவஞான சித்தியார் எப்படி கூறுகிறது தெரியுமா? ஒருவனே ராவண ஆதி பாவகம் உற்றால் போல தருவன் இவ்வுருவமெல்லாம் தன்மையும் திரியானாகும். வரும் வடிவு எல்லாம் சக்தி. சக்திதான் மரமும் காழ்ப்பும் இருமையும் போல மன்னி சிவத்தினோடு இயைந்து நிற்கும் என்று அருள் திரு அருணந்தி சிவம் தனது சிவஞான சித்தியார் எனும் நூலின் 87வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். பதி அறிவோம், கருணை உணர்வோம், சிவானந்தம் நுகர்வோம், திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.